சர்ப்ரைஸாக ஆயா கிட்ட சொல்லாமல் போகிறோம். ஆயாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈவினிங் பார்த்தா தான் சொல்லாமடி வந்து ரொம்ப ஜாலியாக விளாடுறாங்க. பாருங்க சேலை ரீச் ஆகும் கிட்ட வந்தாச்சு. ஸ்பேஸ் கண்டுபிடிச்சிருக்கா பாருங்க, சாஞ்சு உட்காடுற மாதிரி ஸ்பேஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்களா? எல்லாரும் சாப்பிட்லாம். மோஸ்ட்லி அவ்வளோ லாங் ட்ராவலே கூப்பிட்டு போனது கிடையாது. இப்போ விருதாச்சலம் நெய்வேலி நெல்லையா நாங்கள் வந்து குறிஞ்சி பாடு ஹாப்பியாக வருங்க. ஐயோ ஐயோ இப்போ வந்தவொடனே குட்டீஸோட விளையாட்டு பாருங்க. கமெண்ட் பண்ணுங்கப்பா மறக்காம. ஹாய் ஹலோ சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்ன ட்ரிப்புன்னு பார்த்தீங்கன்னா சட்டனாக ஒரு ட்ரிப்பு பிளான். அபயாதினி ஆயா ஊரில் வந்து ஒரு செடல் திருவிழா நடக்குன்னு நான் ஆல்ரெடி வந்து விளாகில் சொல்லியிருப்பேன், லைவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்க்குறதுக்கு வந்து நாங்கள் சர்ப்ரைஸாக ஆயா கிட்ட சொல்லாமல் போகிறோம். ஆயாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈவினிங் பார்த்தா தான் தெரியும். இப்போ வந்து மார்னிங் 8 o'clock ஆகுது. நாங்கள் போய் சேர ஈவினிங் 5 o'clock ஆயிரும். அதில் கிளம்புறக்கு முன்னாடி எப்போது மாதிரி சாமி கும்பிட்டு பத்திரமா கிளம்புறோம். பத்திரமா ரீச் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்லாம் பார்த்துட்டு ஆயாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு ஃபைனலாக பார்க்கலாம். ஓகேவா? போலாமாப்பா? என் குட்டி ஒன்று பாருங்க ரெடியாக கிளம்பிட்டாங்க. போலாமடி டாட்டா சொல்லிடுங்க. டாட்டா. வந்து அபயாதினியை வந்து பகலில் வந்து கடலூருக்கு நாங்கள் கூட்டிகிட்டு வர்றது ஃபஸ்ட் டைம். ஸோ அவங்க வந்து ரொம்ப ஜாலியாக விளாடுறாங்க. பாருங்க காலி அவங்க அப்பா உட்காந்துருக்க மாதிரி தான் காலை தொங்க போட்டு தான் உட்காருவாங்களாம். என்ன சேட்டை பார்த்தீங்களா? என்னம்மா அதுக்கு தான் பிடிச்சிக்கணுமா? அம்மா பிடிச்சிக்கணுமாடி? நான் பிடிச்சிக்கணுமா? அழகாக சொல்கிறாங்க பாருங்க. நீங்கள் பிடிச்சிக்கோங்க. பஸ்ஸில் போகும்போது வியூ செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக ஏதோ மலை பிரதேசம் மாதிரி மேகமாக மலை ஃபுல்லாக அது பார்க்க அழகாக இருக்குது. பார்த்துட்டுமே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்பா அம்மா தூங்கி எழுந்திரிச்சிட்டு பஸ் ஸ்டாப்பில் சேலை ரீச் ஆகும் கிட்ட வந்தாச்சு. ரொம்ப சேட்டாக எங்கே உட்காருவாங்க? சீட்டில் தானே உட்காருவாங்க. எங்கள் பொண்ணு வந்து ஒரு குட்டியாக ஒரு ஸ்பேஸ் கண்டுபிடிச்சிருக்கா. இருங்க நான் காட்டுறேன் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக அவள் ஒரு ஸ்பேஸ் கண்டுபிடிச்சிருக்கா பாருங்க. சாஞ்சு உட்காடுற மாதிரி கீழே ட்ராவல் பேக் இருக்குது. ஆக்சுவலாக அந்த பேக் மேலே அழகாக கால் நீட்டி உட்காந்து ரோட்டோட வியூவை பார்த்துட்டே வராங்க. இப்படி யாராவது ஒரு ஸ்பேஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்களா? அதனால் பஸ்ஸில் சீட்டு இல்லைன்னு சண்டை போடாதீங்க. என் பொண்ணு கண்டுபிடிச்சிருக்க சீட்டை வந்து நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோத்துக்கு கிரெயின் இருக்குது. அம்மு அடுத்தது கடலூர் ட்ரெயின் பிடிக்கணும். சேலம் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பண்ண சேட்டை அம்மா பேக்கை தூக்கு வா போகலாம் அப்படின்னு அவங்க அப்பா சாப்பாடு வாங்கிட்டு வர போயிருந்தாங்க. சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு. வரையுமே ட்ரெயின் வரைக்கும் கரெக்டாக இருக்குது. சேலம் டு கடலூர் ட்ரெயின் ஏறக்காக வந்தோம். ட்ரெயினும் கரெக்டாக வந்துருச்சு. அப்படியே ஃபஸ்ட் டைம் ட்ரெயினை ரொம்ப க்ளோஸாக பார்க்குறாங்க. அவங்க ஹார்ன்ஸ் கேட்டாங்க. ஸோ பயந்துட்டாங்க. அவங்க அப்பாவை தூக்க சொல்லி வியூ பார்த்துட்டு இருந்தாங்க. நீங்கள் உங்கள் குட்டி வந்து முதல்ல எப்போ ட்ரெயினில் கூட்டு பண்ணி மறக்காம பண்ணுவோம். ஏறியாச்சு. ட்ரெயின் கிட்டத்தட்ட ஃப்ரீயாக தான் இருந்தது. ஏறினோடனே அபயாதினி அப்பா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தயிர் சாதம், ஒரு சாம்பார் சாதம். நம்மளுக்கு ஃபேவரட் எப்போது தான். குட்டி பாப்பா ஏமாற்றி கொஞ்சம் கொடுக்குறோம். சீட்டு எல்லோரும் சாப்பிட்லாம். சாம்பார் சாதம் வித் பருப்போட காம்பினேஷன், சால் வடை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து பகலில் அபயாதினி வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான், அதாவது பிறந்த 6 மாதம் இருக்கும்போது ஒரு டைம் ட்ரெயினில் வந்தால், அதுக்கப்புறம் இப்போ தான் ட்ரெயினில் வராங்க. ஸோ அதனால் பகலில் வந்து மோஸ்ட்லி அவ்வளோ லாங் ட்ராவலே கூப்பிட்டு போனது கிடையாது. இப்போ தான் வந்து அவங்க கடலூருக்கு வந்து பகலில் போகிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஜாலியாக இருக்குது. தூங்கவே இல்லை. காலைல 7 மணிக்கு தூங்கி முழிச்சவங்க. மணி 1 o'clock ஆயிடுச்சு. இன்னும் தூங்கவே இல்லை. சரியான விளாட்டு வேடிக்கை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே வராங்க அவங்க அப்பா கூட பார்த்துக்கிட்டே. ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சேலம் டு நேராக இனிமேல் குறிஞ்சிப்பாடி தான், எங்கள் ஊருக்கே போயிடும். அப்போ
அப்பா அங்கே பாருங்கள் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாரையும் பார்க்க வச்சாருன்னா அது என் பொண்ணு தான். அவ்வளோ அட்ராசிட்டி. மாடுக்கெலாம் பாய் சொல்கிறாங்க. அவங்க ஆயா பார்க்க போகிறாங்க. வியூ பாருங்கள். ஆனால் அழகாக இருக்குல்ல, செம்மையாக இருக்குப்பா. நல்லா எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே மழை பகுதியாக தான் இருந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் இங்கே வந்து நல்ல மழை பெய்யுது. காற்று எப்போதும் சில்லுன்னு இருக்கு. ஒரே என்ஜாய்மெண்ட் தான். அங்கே வர நின்றுட்டு நான் தான் தனியாக சீட்டில் பிடிச்சிட்டு நிற்பேன், கம்பி பிடிச்சிட்டு நிற்பேன். அம்மா எங்கே வியூ பார்க்குறதுக்கு நிறைய இடத்துல அழகாக இருந்தது. நிறைய மலைப்பகுதியாக இருந்தது. அதை நான் மொபைலில் காட்டுறத விட நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அதே நேரத்தில் வந்து நாங்களும் ரொம்ப நாள் கழித்து ட்ரெயினில் போகிறோமா. எனக்கு அந்த ட்ரெயின் மூவ் ஆக அந்த தலை படத்தில் ஒரு சாங் வரும்ல, என்னை தாலாட்டும் பூங்காற்றே வா, அந்த சாங் தான் ஞாபகம் செம்மையாக இருந்தது. மலை உச்சியில் ஒரு கோயில் இருக்குப்பா, அழகா. என்னடா இது? ஐயோ, எத்தனை ஒட்டகம் இருக்குது. உண்டை விரிச்சு போட்டு அது மேலே தான் உட்காருவாங்க. வர பச்சை பச்சேன்னு புல். ஆனால் இன்னும் விவசாயம் செய்ய ஸ்டார்ட் பண்ணல. அழகாக இருக்கா. மழை பெஞ்சு நல்லா புல் தர. நல்லா கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. மணி 4 மணி. செம்ம மேகமாக கருத்துட்டு வந்துருச்சு. இதுமாட்டி செம்ம அனல். கிளைமேட் அப்படியே சில்லுன்றதுனா மேடம் வந்து நல்லா தூங்கிட்டாங்க. சீட்டு ஃப்ரீயாக இருந்தது, ரொம்ப எம்டியாக இருந்தது. ஸோ அதனால் மேடம் ஒரு சீட்டில் படுக்க வச்சுட்டு அது பக்கத்தில் அப்பா உட்காந்துருந்தாங்க, அபியாதினி அப்பா. ஸோ ஒர்க், அதாவது வீக் டேஸு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக. விருதாச்சலம் ரயில்வே ஸ்டேஷனை தாண்டின உடனே நல்லா பச்சை பசேன்னு ஆயிடுச்சு பாருங்கள். செம்மையாக இருக்குது. எவ்வளோ கிளியராக இருக்குது. எல்லாமே விவசாயம் பண்ணியிருக்காங்க. பச்சை பசேன்னு பார்க்குறதுக்கே செம்ம அழகாக இருக்குது. எல்லாமே கலந்து இருக்குது. சோளம், அப்புறம் அது என்னது மரவள்ளி கிழங்கு எல்லாம் கலந்து இருக்குது. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு வியூ. இங்கெல்லாம் நல்லா மழை பெஞ்சிருக்குப்பா. ரோடெலாம் நல்ல ஈரமாக இருக்குது. மழை பெஞ்சிருக்கு. ஐயோ, அங்கெல்லாம் சரியான வெயில். இங்கே என்னென்னா அப்படியே ஆப்போசிட்டாக நல்லா மழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் மண் வாசம் சூப்பராக இருக்குப்பா. செம்ம மண் வாசம். இந்த ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்குமா? கமெண்ட் பண்ணுங்கள். சுரங்கப்பா, அதாவது நெய்வேலி லிட்னைட் கார்ப்பரேட் வந்துருச்சு. ஓகேவா, அந்த ஸ்டேஷன் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு போக மேலே போகிறது தெரியுது. இங்கே நல்லா மழை பெஞ்சிருக்குப்பா. மண் வாசம் சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டேஷன் வந்து வடலூர். அடுத்து நாங்கள் இறங்க வேண்டிய குறிஞ்சிப்பாடி ஸ்டாப் வர போகுது. ஆனால் எங்கள் குட்டி வண்டி இன்னும் தூங்குறாங்க. அவங்க அப்பா தான் முழிச்சிட்டாங்க. மேடம் செம்ம ஸ்லீப்பிங். விடிய நீ தீபாவளி தாண்டி. இதான் நெய்வேலி நிலக்கரி சுரங்கம். இங்கேருந்து ட்ரெயினில் போகும்போது வியூ சூப்பர். இதான் மொத்த பிளான்ட். சுரங்கத்தோட வியூ தெரியுதா? நெய்வேலி சுரங்கம். அது வந்து பிளான்ட் நடக்கிற இடம். இதுதான் அந்த சுரங்கம். நானே புதுசாக இப்போ தான் ரொம்ப கிளியராக பார்க்குறேன்ப்பா. மொத்த வியூ தெரியுதா? பிளான்ட்டோட வியூ. அரை மணி நேரம் தெரிஞ்சது உள்ள போந்த நம்ம நடந்து போயிடலாம். ஏன் நாங்கள் வந்து குறிஞ்சிப்பாடி ரீச் ஆயாச்சு. இப்போ 6 நொடி பொங்கடி தொங்கும். இதுதான் வந்து அபயாதினி ஆயாவோட ஊர். ஐ மீன் அப்பா பிறந்த ஊர். அவங்களுக்கு முகம் ஃபுல்லாக அவ்வளோ சந்தோஷம்.
நடந்து வந்ததுனால வேர்த்து விறுவிறுத்து நடந்து வந்தோம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. அப்பயே அது ஐயா செம்ம ஹாப்பி. ஆனால் அவங்கள காட்ட முடியல, இப்போ தான் குளிச்சுட்டு வந்து நிற்கிறாங்களா அதனால். பட் ஐயா செம்ம ஹாப்பி. எப்படி இருந்து நம்ம சர்ப்ரைஸ் இதாவே குட்டி குட்டி சர்ப்ரைஸாக இருந்தாலும் லைஃப் ஜாலியாக இருக்கும். ஸோ அப்படியே கண்டினியூவாக அந்த சர்ப்ரைஸை தொடர்ந்து ஃபுல்லாக விளாக் பார்த்துட்டே இருங்க. நம்ம வந்து மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். ஓகேவா? நம்ம வந்து செடல் தெருவில் அட்டன் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் அதை மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணிடலாம். ஐயாவை தூக்கு 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 ஐயா. பார்த்தீங்களா, கிராமத்துக்கு வந்தவொடனே குட்டீஸோட விளையாட்டு பாருங்க. சாயங்காலம் வேலையில் அவங்க பாட்டில் விளையாடுறது இதுவும் ஒரு நல்ல லைஃப் ஜேர்னி இல்லை? எல்லாரும் இதை கடந்து வந்திருப்போம். இதை பார்க்கும்போது எத்தனை பேருக்கு இந்த ஜேர்னியை வந்து மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு தோணுதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கப்பா மறக்காமல். அவங்க வந்து அவங்க அண்ணனை பார்க்க போயாச்சு. அங்கேருந்து அண்ணன் வாரான் பாப்பா அப்படின்னு. ஐயோ இவங்க பாசமலர் போராட்டம் இருக்கு. அபியாதினி அப்பா வந்தோடனே அவங்க ஒர்க் அவுட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அங்கே ஜிம்முக்கு போயிருப்பாங்க, இந்த டைமுக்கு போக முடியல. இங்கே ஊருக்கு வந்தாச்சு, அதனால் வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹாப்பியாக வருங்க. ஐயோ 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 மாசமா வந்து கொஞ்சம் அண்ணனுங்க. அண்ணா எங்க அண்ணா எங்க? அதனால போனா குளிக்கிட்டு கூப்பிட்டியா? ஒரு வழியாக திருப்பூர் டு கடலூர் வந்து நல்லபடியாக வந்து ரீச் ஆயாச்சு. நம்ம வந்த ரீசன் வந்து ஆயாவை ஹாப்பியாக்கணும், சர்ப்ரைஸ் பண்ணணும். சர்ப்ரைஸும் பண்ணியாச்சு, அப்படியே சடல் திருவிழாவையும் கலந்துக்கிட்டாச்சு. ஸோ அதனால் மாரியாத்தோட அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். முக்கியமாக எல்லோரும் நலமாக இருக்கலாம். அப்புறம் வந்து சேனல் ஃபுல்லாக பார்த்தீங்களா? விலாக் எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வந்து கடலூர் கப்பல் கேஎஸ் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள், நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட விஷயங்கள், நீங்கள் பார்க்காத விஷயங்கள், கிராமத்து விஷயங்கள், ஊர் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம சேனலில் இருக்கும். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் பார்க்காம சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதேனும் குறைகள் இருந்துச்சுனாலும் எங்கள் சேனலில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நாங்கள் என்ன குறை வச்சுருக்கோம், என்ன ட்ராபேக் இருக்குது எங்களுக்குங்கிறது எங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா பை பை. நெக்ஸ்ட் விலாகில் வந்து அப்படியே கண்டினியூவாக பார்க்கலாம். அப்படியே வந்து கண்டினியூவாக நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகேவா?